எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பரம தகப்பனே, இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சிலருக்கு மாலையாகவும் சிலருக்கு காலையாகவும் இருந்தாலும் இது எல்லா நேரத்திற்கும் எல்லா நாட்களுக்கும் தேவனாய் இருக்கிறபடினால உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல வேலையில எங்களோடு நீர் கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினால் உண்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த புதிய வருஷத்திலும் இத்தனை நாட்களாய் நீர் எங்களோடு இருந்து சுவாமி எங்களை காத்து வந்தது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இல்லாததை இருக்கிறவைகளாய் காண்கிற தேவன், எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் அற்பமும் குப்பையும் ஆனவர்கள். ஆனாலும் தேவரீர் எங்களையும் ஒரு பொருட்டாய் எண்ணி சுவாமி எங்களுக்கு இவ்வளவாய் நீர் இந்த சாக்கியத்தை கிருபையை தந்து உடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரை கற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரிய கிருபையை தந்திருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில கூட சுவாமி உண்மை நோக்கி பார்க்கிறோம். தயவா இறங்குங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட சுவாமி நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை எங்களுக்கு நீர் கற்றுத்தரும்படியாய் உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே இந்த நேரத்தை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாய் உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தப்புனே எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த ஜூம் டெக்னாலஜியும் இந்த கனெக்டிவிட்டி எல்லாம் எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கவும் சுவாமி நாங்கள் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து இந்த காரியங்களை இந்த வசனங்களை விளங்கி கொள்ள அதன் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்பட இது எல்லாவற்றுக்கும் மேலாக சுவாமி பிரத்யேகமாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ சொல்லுகிற காரியங்களை நாங்கள் தெளிவாய் விளங்கி கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் மெய் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி எங்களை நம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். So once again I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான ஸ்டடிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் கர்த்தருடைய நாமத்தினால அழைக்கிறேன், அன்போடு அழைக்கிறேன். கடந்த வாரத்துல நம்ம 14ஆம் அதிகாரத்துல பாதி வசனங்களை பார்த்தோம். நம்ம அதை தொடர்ந்து பார்த்து விட்டு நம்ம 15ஆம் அதிகாரத்துக்கு கடந்து செல்வோம். 14ஆம் அதிகாரத்துல நம்ம 3 தூதர்கள் வந்து செய்திகளை சொல்லுகிறதாக நம்ம பார்க்கிறோம். அந்த நியாய தீர்ப்பின் நேரத்திலும் கூட we see the God's message of love. இந்த 3 தூதர்கள் மூலமாக தேவ எச்சரிப்பையும் தேவ அழைப்பையும் நம்ம பார்க்கிறோம். இதுல நம்ம என்ன விளங்கி கொள்கிறோம்னா நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயம், the attribute of our God. அவர் எவ்வளவு ட்ரூ அண்ட் ஜஸ்டா இருந்தாலும் he is equally merciful and compassionate. அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். அது நிமித்தமாய் அவர் என்ன செய்யறாருன்னா அந்த தூதர்கள் மூலமா நமக்கு ஒரு நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இப்ப சுவிசேஷம், நித்திய சுவிசேஷம் என்பது என்ன? அது என்றைக்கு ஒன்றே ஒன்றுதான், மாறாதது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துல மனிதன் பாவத்தில் அடிமையா இருந்ததை மீட்டு இயேசு மனுக்குலத்தின் பாவத்திற்கு மாசற்ற விலையேற பெற்ற தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி சிலுவையில நமக்கு மீட்பை வாங்கி கொடுத்தார். இதுதான் அந்த நித்திய சுவிசேஷம். இதை நாம விசுவாசிக்கணும், இதற்கு பயப்படணும், அவரை தொழுது கொள்ளணும், அவரை மட்டுமே தொழுது கொள்ளணும் அப்படிங்கிறத தான் தூதன் சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். அதுதான் அவருடைய முதல் சொல்லப்பட்ட அவர் கொடுத்த தூதன் கொடுத்த முதல் அறைகூவல். சரி, இதுல இன்னொரு பகுதிகளையும் நம்ம பார்க்கிறோம். என்னன்னு சொன்னா, இந்த தூதருக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கிற பணி கிடையாது. தூதருக்கு பலவிதமான பணிகள் உண்டு. அப்புறம் தூதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பும் உண்டு. உதாரணமா, காற்றுக்கு ஒரு தூதன், அக்கினிக்கு ஒரு தூதன், தண்ணீருக்கு ஒரு தூதன், இப்படி ஒவ்வொன்றும் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் தூதர்களுக்கு. ஆனா இந்த காலகட்டத்துல, இந்த உபத்திரவ காலம், அவருடைய நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கிற வேளை, இந்த சூழ்நிலையிலையும் தூதருக்கு ஒரு புதிய பொறுப்பை கொடுக்கிறாரு. அது என்னன்னு சொன்னா, போய் சுவிசேஷத்தை ஒரு தூதனுக்கு வேறொரு தூதன். இந்த வேறொரு தூதன்கிற வார்த்தை இந்த அதிகாரத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா 6 முறை வரும். இந்த அதிகாரத்திலேயே 6 முறை இந்த வேறொரு தூதன்கிறத வருகிறதாக நாம் காண்கிறோம். அப்போ
6 முறை வருகிற இந்த வேறொரு தூதன் முதல் தடவையா இப்பதான் ஆரம்பிக்குது. இந்த வேறொரு தூதன் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேறொரு தூதன் என்ன செய்யறாருன்னா நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராய் பார்க்கிறோம். பரலோகத்திலிருந்து அவர் புறப்பட்டு அவர் அறிவிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அதுல முக்கியமா அந்த வசனத்துல ஒரு இதை பாருங்க. நீங்க 6ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா கடைசியா என்ன சொல்லுதுன்னா 7ஆம் வசனம் கடைசியில பாத்தீங்கன்னா, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். பாருங்க, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் சொல்லி நாம பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, நமக்கு ஒரு விளக்கம் வருது. நிறைய இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய குழப்பம். இந்த உலகம் யாரால படைக்கப்பட்டது? இந்த உலகம் படைக்கப்பட்டதா? அது தானாய் உண்டானது? இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய சூழ்நிலையில வசனம் இங்க தெளிவா தூதர் மூலமா சொல்லப்படுது. கடைசி நிமிஷத்துல கூட திரும்ப அதை நமக்கு தெளிவாக்கி அறிவித்து, நீ இதை நம்பு, இதை நீ செய் அப்படின்னு சொல்லி, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே நீ என்ன செய், தொழுதுகொள் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பாகவும் ஒரு அழைப்பாகவும் நம்ம பார்க்கணும். வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இப்படிப்பட்ட உணர்வுகள் நமக்குள்ள வரணும். அவர் என்ன எச்சரிக்கிறாரு, அவர் என்ன அங்க உணர்த்துறாரு. அப்படியே வசனத்தை வார்த்தைகளாய் சும்மா அப்படியே வாசிச்சுட்டு போயிட்டோம்னா அவர் சொல்ல வந்த செய்தி நமக்கு விளங்காது. எவ்வளவோ பெரிய தூதன் ஒரு நித்திய சுவிசேஷத்தை அறிவித்தாலும் கூட அது யாரையுமே எட்டாது. ஏன்னு சொன்னா நாம அப்படியே ஒரு மெக்கானிக்கலா அதை வாசிச்சோம்னா. ஆனா எப்பெல்லாம் வேதம் வாசிக்கிறோமோ அப்பெல்லாம் ஆவியானவருடைய துணைக்காக ஜெபிக்கணும். ஆவியானவர் உணர்த்துகிற உணர்த்துதலை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனதோடு நாம வசனங்களை வாசிக்கிறோம். சரியா? இப்ப இந்த இடத்துல நாம அப்படி பார்த்தோம். சரி, இனி அடுத்து என்னன்னு பாக்குறோம்னு சொன்னா, நம்ம அடுத்து நம்ம பாக்குற காரியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சிருஷ்டியை வணங்குகிற ஜனங்கள் நம் நாட்டுல அநேகர் உண்டு. இந்தியாவுல சிருஷ்டியை வணங்குகிற சிருஷ்டிகரை வணங்குறத விட்டு சிருஷ்டிக்கப்பட்டதை வணங்குகிற மக்கள் நிறைய பேர் உண்டு. இவர்கள் மத்தியில சிருஷ்டிகரை வணங்குகிறவராக அவர்கள் முன்பாக சாட்சியாக வாழ அழைக்கப்படுகிறோம். நம்ம போன தடவையே பார்த்தோம். போன வாரத்துல எல்லாம் அந்த அறுவடை பண்டிகையை கொண்டாடினாங்க. தவறே இல்லை. ஆனா அறுவடையே கொண்டாடக்கூடாது. அறுவடையை தந்த ஆண்டவரை கொண்டாடணும். இப்ப மழை வெள்ளம் சேதம் அப்படி அழுகி போயிடுச்சு. இப்ப நம்ம யாரை கேட்கிறோம்? ஆண்டவரை கேட்கிறோம். ஆண்டவரே, இவ்வளவு சேதம் ஆயிடுச்சு, இதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, இப்படி மழை வரக்கூடாது இப்படின்னு யாரை கேட்கிறோம்? ஆண்டவரை தான் கேட்கிறோம். ஏன்னா மழை, விதை, பயிர், முளைத்தல், விளைத்தல் எல்லாமே அவருடையது, அவருடைய செயல். இப்போ அடுத்தது நம்ம பாக்குறது என்னன்னு சொன்னா, 2ஆம் தூதன். இந்த 2ஆம் தூதன் இருக்காது, இதையும் வேறொரு தூதன் தான் போட்டிருக்கோம் 8ஆம் வசனத்துல. வேறொரு தூதன். இந்த தூதன் அறிவிக்கிற செய்தி என்னன்னு சொன்னா, பாபிலோன், மகா பாபிலோன் நகரம் விழுந்தது அப்படின்னு சொல்லி அப்போ இந்த பாபிலோன் நகரம் விழுகிறதுக்கும் நமக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்ம வெளிப்படுத்தல் விசேஷம் முதல்ல இருந்தே நான் சொல்றேன். அது ஒரு அடையாள புத்தகம். சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களும் லிட்டரலாவும் நடக்கும், அது ஒரு அடையாளமாகவும் நடக்கும். அந்தந்த காலகட்டத்துல அது அப்படியே சொன்ன மாதிரியே நடக்கும். அதே பிற்காலத்திலும் முற்காலத்திலும் அது என்னவா இருக்குமா? அடையாளமா இருக்கும். ஆக இப்ப இந்த பாபிலோன் நகரம் விழுந்ததுன்னு சொல்றது எதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னா, இன்னும் பின்னால வரக்கூடிய நாட்கள்ல அது எப்படி பயங்கரமான ஒரு முடிவு அடைய போகுது. இந்த பாபிலோனின் வீழ்ச்சிக்கு காரணமே ஆவிக்குரிய விபச்சாரம். சரீர விபச்சாரத்தல்ல, ஆவிக்குரிய விபச்சாரம். அதாவது கர்த்தரை விட்டு விலகி சென்று வேற மார்க்கங்கள், வேற போதனைகள், அவைகளை பின்பற்றுகிற ஒரு நிலைமை வரக்கூடிய சூழ்நிலை. கள்ள போதகங்கள்
இந்த அற்புதங்கள் அடையாளங்களை கண்டு அதன் பின்னால ஓடுகிற ஒரு சூழ்நிலை. இப்போ போன அதிகாரத்துல பார்த்தோம், அந்தி கிறிஸ்துவின் அடையாளங்களை முத்திரங்களை வாங்கி கொள்ளுகிற சூழ்நிலை. இந்த மாதிரி இருக்கிற நேரங்கள் ஏற்படக்கூடிய காரியம்தான் நியாயத்திற்கு வரப்போகுது. அதனால பாபிலோன் வீழ்ந்ததுன்னு சொல்லி அவர் அறிவிக்கிறதா பாக்குறோம். இன்னும் டீட்டெயிலா இந்த பாபிலோனையும் அதனுடைய வீழ்ச்சியையும் 17-18 அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். காலையில இருந்தாலும் எழுஞ்சதா எல்லாம்? சரி, இப்போ காலையில இருந்தாலும் எல்லாம் செஞ்சதா? அடுத்தத நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, இதுதான் இந்த பாபிலோனுடைய வீழ்ச்சியை பாக்குறோம். நீங்க எரேமியா 51 அதிகாரம் 7 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எரேமியா 51:7 அதுல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம். சரியா? இது ஒரு பது பாத்திரம் மாதிரி இருக்கு. அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது. அது அப்படி மக்களை ஏமாற்றி எல்லாரும் அந்த அந்த போதகத்தை ஃபாலோ பண்ற மாதிரி வெறிக்க பண்ணினது. அப்போ என்னாச்சு, அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள், ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள், பாபிலோன் சடுதியில் விழுந்து நகர்ந்தது. பார்த்தீங்களா? வசனம் எரேமியா தீர்க்கதரிசியே சொல்லியிருக்கிறார். இது நடக்க வேண்டிய காலகட்டம் உபத்திரவ காலத்தில், மகா உபத்திரவ காலத்துல நடக்க வேண்டிய ஒரு காரியம். அதனால இது அதுதான். ஸ்லைட் ஷோ போடுறேன் ஆண்டி நீங்க. ஓகே தேங்க் யூ. சாரி. சரி, அதனால நம்ம என்ன பாக்குறோம்னா இந்த மாதிரி. ஓகே, சோ எரேமியா 51:7 வாசிச்ச மாதிரி எல்லாரையும் அவ என்ன செய்யும்னா வெறிக்க செய்து அந்த அழிவுக்கு நேராய் இழுத்துட்டு வரும். நமக்கு கொடுக்குற அறிகுறல் என்ன? கம் அவுட் ஆஃப் ஹர், கம் அவுட் ஆஃப் பாபிலோன். ஏன்னு சொன்னா அந்த பாபிலோனுடைய மதுபானம் எல்லாரையும் வெறிக்க செய்யும். வெளியே வந்துரு. அதாவது கள்ள போதகம், நீ பின்பற்றி கொண்டிருக்கிற தவறான போதனை, இது எல்லாவற்றையும் விட்டு வெளியே வா. ஏன்னா அது அழிவுக்கு நேராய் கொண்டு போகணும். இதேதான் எரேமியா 25 அதிகாரம் 16 நம்ம வாசிக்கிறோம். சரி, அடுத்ததான் நம்ம என்ன பாக்குறோம் சொன்னா, வேறொரு தூதன், 3ஆம் தூதன், அவர் என்ன சொல்றாரு, இந்த மிருகத்தை 13 அதிகாரத்துல வாசிச்ச மாதிரி அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் காலத்துல மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் அதன் இலக்கத்தையும் நெற்றியிலாவது கையிலாவது தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. அவனுக்கு என்ன? இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. 11ஆம் வசனம். இப்ப நமக்கு என்ன மறுபடியும் ஒரு எச்சரிப்பு என்னன்னா, இந்த அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிர்பந்தத்திலும் நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம்ம நல்லா தெரியும் இதற்கு முன்பாக நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு. ஆனாலும் ஒருவேளை ஒரு சூழ்நிலையில நம்ம கைவிடப்பட்டிருந்தோம், ஆனா இந்த உலகத்துல வாழும்போது வாழவே முடியாது. அந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்வோம்னா, அந்தி கிறிஸ்துவ இந்த உலகத்துல வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்காக, இன்புலக நன்மைக்காக நம்ம என்ன செய்வோம், நம்ம என்ன செய்ய தோணும், நம்ம அறிவு, நம்முடைய சுற்றி இருக்கிறவங்க, ஏன் நமக்கு அந்த காலத்துல இருக்கிற சபை எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அதை நீங்க, ஏன்னா இது எல்லாமே கைவிடப்பட்ட சபை, எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை கிடையாது. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது எப்படியா நம்ம வாங்கிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த கொடுமையை எப்படி பாக்குறது, எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி. நம்முடைய நாட்டுல அஸ்ஸாம் பகுதியில கேரோன்னு ஒரு ட்ரைப் இருக்காங்க. அந்த கேரோ ட்ரைப்ல அதாவது நாகாலாந்துல இருக்கிறவங்க, அந்த அந்த மக்கள்ல முதலா ஆண்டவரை ஒரு குடும்பம் ஏற்றுக்கொண்டது, முழு குடும்பமும். அவரு அவருடைய மனைவி 2 பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க. இவங்க எல்லாம் கர்த்தருக்குள்ள நல்ல ஞான ஸ்நானம் வாங்கினாங்க. இதை கேட்ட உடனே அந்த கிராம தலைவன் என்ன செஞ்சான்னா, அவங்கள நல்லா நடுவுல கொண்டு வச்சு கிராமத்துல எல்லாரையும் சுற்றி நிக்க வச்சு
அவங்கள என்ன செய்தார்னா, நீ இந்த நேரத்துல கிறிஸ்துவ மறுதலி, நீ அந்த கடவுளை உனக்கு உன்னுடைய பாரம்பரிய கடவுளை நீ நம்பு, இல்லைன்னா நீ இந்த உலகத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொன்னார். நீ என்ன செய்தாலும் நாங்க இனிமே விட மாட்டோம், நாங்க உண்மையான தெய்வத்தை கண்டு கொண்டோம்னு சொன்ன உடனே அவன் கண்ணு முன்னால அந்த 2 குழந்தைகளையும் தலைய சீவிடுறான். கதற கதற அந்த குழந்தை அழுகிறது, சாகிறத பார்க்கணும். ஆனாலும் அந்த மனுஷன் மாட்டேன்னு சொல்லுவான். அந்த சமயத்துல அவனுக்கு ஆவியானவர் துணையோடு அவன் ஒரு பாடலை எழுதினான். கிறிஸ்தவ வாழ்க்கையில பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். பவுலு சீலாவும் சிறைச்சாலையில பாட்டு பாடினதாக நம்ம பார்க்கிறோம். பாட்டுங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நமக்கு பாட வரணும்னு, அழகான குரல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாம பாடணும், கர்த்தரை புகழ்ந்து எப்படியாவது பாடணும், ஏதோ ஒரு வகையில அவருடைய பாட்டை பாடணும். அப்ப கர்த்தரை புகழ்ந்து கர்த்தருக்காய் பாடும்போது இந்த குதிக்கிற பாட்டெல்லாம் வராது. இன்னைக்கு நிறைய பாட்டு எப்படி இருக்குன்னா, நல்ல ஜம்பிங் டியூனு, நல்ல மியூசிக், அதுக்காக பாடுறாங்க. அதல்ல, உள்ளத்துல இருந்து வரும்போது அப்படியெல்லாம் உங்களுக்கு வராது. அப்படியே வார்த்தை நிரம்பி அர்த்தத்தோட பாடுவார். அவர் என்ன பாட்டு பாடினார்னா, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் அப்படின்னு அவர் பாடினார். அவர் அந்த அந்த நேரத்துல அவருக்கு வந்த பாடல். அவர் அந்த பாட்டை பாடுறார். பாடின உடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. இப்படியா செய்யற, மனைவியையும் கொல்றேன் பாருன்னு மறுபடியும் மனைவியை கொல்றான். மனைவியை கொல்லும் போது அவர் ரொம்ப மனசு வேதனையோட அவர் திரும்ப என்ன எழுதுறாரு, முழு குடும்பமும் போச்சேன்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல அவர் என்ன எழுதுறாருன்னா, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, இயேசுவே நான் போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் அவர் பாடுறார். அப்ப அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து அவனை கொன்னுறான். அவனையே கொன்னுறான். உன்னையும் நான் கொன்னுறேன் பாருன்னு கொன்னுட்டான். கொன்னுன பிறகு அன்னைக்கு நைட்டு பூரா இவனுக்கு அந்த ஆளோட பாட்டு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா உடனே அவர் பாடின ராகம் அதெல்லாம் இல்ல, அவர் சொன்ன வார்த்தைகள். எவ்வளவு ஒரு கடவுள், அந்த கடவுளை இப்படி உண்மையான அவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் குடும்பமும் அவனுடைய உயிரையும் அவன் பெருசா நினைக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு போய் மிஷினரிய கூப்பிட்டு தெரிஞ்சு அவர் ஆண்டவரை ஏத்துக்கிறாரு. கிராம தலைவன் ஆண்டவரை ஏத்துக்கிட்ட உடனே அந்த முழு கிராமமும் ஆண்டவரை ஏத்துக்குச்சு. இவர் மரிச்சு போயிட்டாரு, ஆனா ஒரு முழு கிராமம் ஆண்டவருக்குள்ளாக ஆயத்தமானது. அது மாதிரி அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். நம்ம மார்க் வாங்கிக்கலன்னா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும். எச்சரிப்பு என்ன சொல்லுது, அந்த மாதிரியான இதுகளை நீ தயவு செய்து எடுத்துக்காத. ஏன்னு சொன்னீங்கன்னா, யூ வில் ட்ரிங்க் த வைன் ஆஃப் த ராத் ஆஃப் காட். கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்தை நீ குடிக்க வேண்டி இருக்கும், நீ சந்திக்க வேண்டி இருக்கும். அதோட குடிக்கிற ட்ரிங்க் த ராத் ஆஃப் காட்னா அது ஒரு அடையாளம். இட் டசன்ட் மீன் தட் வி ஹேவ் டு ட்ரிங்க் அ கப். அதல்ல, அது அர்த்தம் என்னன்னா, அந்த உக்கிர கோபத்திற்கு நீ ஆளாவாய். அதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது, அதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அந்த நிலைமைக்கு நாம என்ன செய்யக்கூடாது, நாம போகக்கூடாது. ஏன்னா அது ஒரு பயங்கர முடிவில்லாத, தாங்க முடியாத வேதனை. அது வந்து குறையவே குறையாது. அதனாலதான் அவன் என்ன பாக்குறோம், இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராத ஒரு நிலைமை. ஆனா அதே சமயத்துல 13ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 13ஆம் வசனத்துல கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம், 1000 வருஷம் அளவும் இல்ல ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லி. அப்போ கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள்னா யாரு? கர்த்தருடைய வசனங்களை, கற்பனைகளை கீழ்ப்படுகிறவங்க. இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய அடையாளங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் என்ன செய்வாங்க, அவங்க பிரயாசங்கள்லாம் அவங்க இத்தனை நாள் ஓடி ஓடி ஒளிஞ்சு இந்த அந்தி கிறிஸ்துவன் மக்களுக்காக பயந்து சாட்சியாய் வாழறதுக்கு பல விதமான முயற்சிகள். சாப்பாடு கிடைக்காது, மருந்து கிடைக்காது, வசதி இருக்காது, வீடு கொடுக்க மாட்டான், ஓடிக்கிட்டே இருக்கணும் அவங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில
அவங்கள அந்த சூழ்நிலையிலிருந்து அவங்க பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். கர்த்தர் அவர்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். காட்ஸ் ரெஸ்ட் இஸ் a great thing. மரணம் தான் ரெஸ்ட்னு இல்லை. நம்ம இப்ப இருக்கிற வாழ்க்கையில கூட இந்த பிரச்சனைகள் ஒரு இழுப்புகள்ல கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் இஸ் த ரெஸ்ட். அது ஒரு ரெஸ்ட். எவ்வளவு கிருபையா தருவார் அந்த சமாதானத்தை, அவ்வளவு ஒரு அமைதியை, ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன். வேலைக்கு போயிட்டு வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க, இந்த மாதிரி உட்கார்ந்த அவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு அருமையா இருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி இது ஒரு சொற்ப நேரம். நமக்கு நித்தியமாய் அவர் நமக்கு என்ன செய்வாராம்? இளைப்பாறுதலை தருவாராம். அதே சமயத்துல முத்திரை அடைந்தவர்களுக்கு 11ஆம் வசனத்துல நித்தியமாய் என்ன இளைப்பாறுதல் இராது. இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. சரி, அடுத்த வசனத்துக்கு வருவோம். 14ஆம் வசனம். இந்த 14ஆம் வசனத்துல இருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நம்ம என்ன பாக்குறோம்னா அது ஒரு அறுவடை. 14ஆம் வசனத்துல இருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா அறுவடை. அறுவடைன்னு சொன்னா இதுவும் திரும்ப சிம்பாலிக் தான். இப்ப முதல்ல இவர் யோவான் என்ன பாக்குறாருன்னா, வானத்துல ஒரு வெண்மையான மேகம், அந்த மேகத்துல மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். இந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பாக்குறோம்னா, மனுஷகுமாரன்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டுல 2-3 இடங்கள்லதான் வருது. அதாவது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு சொல்ற அந்த ஒரு இது வருது. அடுத்தது இங்கதான் வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இந்த மனுஷகுமாரன் தன்னை வெளிப்படுத்தி இங்கதான் சொல்றாரு மனுஷகுமாரன். அங்க மனுஷகுமாரனுக்கோ யாரோ தேர்ட் பர்சன் மாதிரி சொல்றாரு. இங்க மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார். எங்க? மேகத்துல. அவர் தலையில பாருங்க நல்ல ஒரு கோல்டன் கிரவுன். அவர் கையில என்ன இருக்கு? அரிவாளோடு உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கணும். மேகத்துல வர்றதுன்னு சொல்லும் போதே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, சபையை அழைத்து கொள்ள ராப்சருக்கு வரும்போது மத்திய வானத்துல மேகத்துல அமர்ந்து வந்ததாக நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் திரும்ப வருவார். இந்த சமயத்துல ஒரு ராப்சர் நடக்கும். இது என்ன ராப்சர்? ப்ரீ ராத் ராப்சர். என்னன்னா, மகா உபத்திரவ காலத்துல அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு பின்பு அந்த எண்ணெயோ சொரூபத்தையோ வணங்காம தரிக்காம இருந்த ஜனங்கள் அந்த அறுவடையில, முதல் அறுவடையில அதை கர்த்தரே செய்வாரு. அந்த அறுவடையில அவர்கள் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார். அந்த அறுவடையை முடிச்சோன்னா அவர் போயிடுவார். அதற்கப்புறம் அவர் தூதர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பார். அப்புறம் தூதர்கள் தான் அடுத்த அறுவடையை செய்வாங்க. இப்போ இந்த இடத்துல 2 அறுவடை நடக்குது. இந்த முதலாம் அறுவடைக்கு என்ன பெயர்ன்னு சொன்னா, இப்ப யார் அதை செய்யறாரு பாருங்க. மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அருவாளை பூமியின் மேல் நீட்டினார், பூமியின் விளைவு அறுப்புண்டது. இந்த பூமியின் மேல் நீட்டி விளைவு அறுப்புண்டதுன்றது என்ன ஒரு மாதிரி என்ன நமக்கு ஞாபகம் வருதுன்னா, இப்ப நம்ம பாக்குறோம் இந்த சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் அவங்களாம் இந்த ட்ரெயின்ஸ் ஓடுறதுக்கு அவங்கவுங்க இடத்துல இருந்துகிட்டு இப்ப ஒரு பச்சை கொடியா ஆட்டுறாங்க பாத்தீங்களா? அது மாதிரி அவர் வானத்துல இருந்து அந்த பூமிக்கு நோக்கி அவர் என்ன பண்ணாரா? அரிவாளை நீட்டின உடனே என்ன நடந்தது? விளைவு அறுப்புண்டது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இந்த அறுவடை முதல் அறுவடை. இந்த அறுவடைக்கு என்ன பேருன்னா கிரெயின்ஸ், த ஹார்வெஸ்ட் ஆஃப் த கிரெயின்ஸ். இப்போ 2 அறுவடைகள் இருக்கு. இந்த நம்மை ஒரு வயல் நிலமாகவும் நம்மை ஒரு கட்டிடமாகவும் நம்ம பவுலடியார் சொல்றாரு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, we are God's fellow workers. அவரோடு கூடிய உடன் ஊழியக்காரர். நாம ஆண்டவருடைய வயல் நிலம், நாம் தான் ஆண்டவருடைய கட்டிடம் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள்ல பாக்குறோம். ஆனா அந்த அப்பேற்பட்ட வயல் நிலமாகிய நம்மை அறுவடை செய்கிறவர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுல நாம பார்க்கிறோம் இரண்டு அறுவடைகளை பார்க்கிறோம். ஒன்று இந்த கிரெயின் ஹார்வெஸ்ட், இன்னொன்னு திராட்சைப்பழ அறுவடை.
நம்ம கிரெயின் ஹார்வெஸ்ட முதல்ல பார்ப்போம். இந்த கிரெயின் ஹார்வெஸ்ட் தான் யாரு? நீதியுள்ள மக்களை அறுவடை செய்கிற ஒரு அறுவடை. இந்த நீதியுள்ள மக்கள்னா என்ன? இந்த இலக்கத்தையோ சொரூபத்தையோ வணங்காத ஜனங்கள். சோ அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன பாக்குறாருன்னா, எந்த விதமான ஆயத்தத்தை பாக்குறாரு, எந்த விதமான அர்ப்பணத்தை பாக்குறாருன்னு சொன்னா, உன்னுடைய சோல் டெடிகேஷன். அதுதான் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. அப்படி அந்த சூழ்நிலையில நீ ஆண்டவரை விடாம பின்பற்றுகிறாயா? அப்போ அப்படிப்பட்ட உனக்கு ஒரு ரிவார்டு உண்டு. கர்த்தருடைய வாழ்க்கையில, கர்த்தருடைய சாட்சியான ஜீவியத்துல என்ன கர்த்தருக்காய் நாம் செய்தாலும் அதற்கான பலன் உண்டு. அத நமக்கு பலன் இல்லாம, நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணாம, நம்ம ரிவார்ட் பண்ணாம அவர் ஒரு காலம் இருந்ததில்லை. ஒரு கலசம் தண்ணி குடுத்தீங்கன்னா கூட அதை 100 நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவன் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். இந்த குரூப் யாருன்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது ராப்சர்ல கைவிடப்பட்ட குரூப். ஆனா இந்த குரூப்புக்கு ஒரு வாய்ப்பு தரார், ஒரு சான்ஸ் தரார். இந்த சூழ்நிலையில நீ உண்மையா இருந்தீங்கன்னா உன்னை நான் எடுத்துக்கொள்வேன்னு சொல்லி, அதனாலதான் அந்த ராப்சருக்கு பேரு ப்ரீ ராப்சர். அவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்னால, அவருடைய கோபாக்கினைக்கு முன்பாக நடைபெறுகிற ஒரு ராப்சர். அந்த ராப்சர்ல இந்த மக்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அப்படி எடுத்துக்கொள்ளும் போது அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த மத்திய வானத்துல அந்த மேகத்துல இருந்தவர், இந்த மேகம் அவருடைய நீதியை குறிக்கிறது. அந்த அறிவால் அவருடைய நியாய தீர்ப்பை குறிக்குது, அவருடைய ஜட்ஜ்மெண்ட். அந்த இதோட கிரவுன், அவருடைய தலையில இருந்த கிரீடம் என்னத்தை குறிக்குது? அதிகாரத்தை குறிக்குது. அவர் சர்வ வல்லவர், சாவரின் காட். அதனால அந்த மக்களையும் அப்படியே அவர் கூட்டிட்டு போயிடுவாரு. அப்ப போகும்போது அவர் என்ன செய்யறாரு? இந்த தூதர்களுக்கு, மற்ற தூதர்களுக்கு அவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா 17-20 வரைக்கும் என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த திராட்சை பழங்களின் அறுவடை நடக்குது. இந்த திராட்சை பழம் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு 3 காரியங்கள் தான் ரொம்ப முக்கியம். திராட்சை, ஒலிவ மரம், அத்திமரம். இந்த 3 மரங்களை தான் எதுக்கு எடுத்தாலும் உதாரணம் சொல்லுவாங்க, எதையுமே அதை வச்சுதான் பேசுவாங்க. இங்கே திரும்ப திராட்சை, இதுல இந்த திராட்சை கசப்பான திராட்சை, நல்ல நற்குலமான திராட்சை தான் நான் நட்டேன், நீ எனக்கு கொடுக்கிறதோ கசப்பான பழம். அப்படிப்பட்ட பழங்களை இனி நான் டாலரேட் பண்ண மாட்டேன். இது வரைக்கும் நடந்த நியாய தீர்ப்புகள்லாம் நமக்கு தெரியும். முத்திரை நியாய தீர்ப்பு, எக்கால நியாய தீர்ப்புலாம். அது ஒவ்வொன்றிலும் அவர் எப்படி நடத்தினாருன்னு சொன்னா, 1/4 பாகம், 1/3 அப்படின்னு கொஞ்சம் மீதி வச்சுக்கிட்டே இருந்தார். ஆனா இப்ப இருந்து ஆரம்பிக்கிற காரியங்கள் எப்படி இருக்கும்னா, முழுமையாய் சங்கரிக்கிற காலம், முழுமையாய் கோபாக்கினையை ஊற்றுகிற காலம். அதன் ஆரம்பம் தான் இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த 17-20 நடக்கிற காரியத்தை இன்னும் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அர்மெகதான் யுத்தத்தின் முதல் பகுதி, ஆயத்த பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அர்மெகதான் யுத்தம் எப்ப நடக்கும்? உபத்திரவ காலத்தின் முடிவுல, கலச நியாய தீர்ப்புகளின் முடிவுல அது நடக்கும். அந்த நடக்கக்கூடிய காலகட்டத்திற்கு ஒரு ஆயத்தம் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்கே நாம் ஒண்ணு பாக்குறோம், தேவ கோபாக்கினை முழுமையாய் இறங்கு. இது வரைக்கும் அவரோடு கூட அந்த கோபத்தோடு கூட இறக்கம் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப கூட யாராவது திரும்பினா ஆண்டவர் ஏத்துக்குவார். ஆனா இந்த சூழ்நிலையில அதற்கு இடமே கிடையாது. அவர் ஃபுல் பவர் அந்த தூதர்களுக்கு கொடுத்துடுறாரு. தூதர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, எப்படி ஒரு திராட்சை பழத்தை அறுத்து அத ஆலையில போட்டு அதுல சாறு பிழிவாங்களோ, அதே மாதிரி இங்க பாருங்க 18ஆவது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதன். அப்ப நான் தான் சொன்னேன் இல்லையா, தூதன் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்திருக்காரு. காற்றுக்கு ஒரு தூதன், அக்கினிக்கு ஒரு தூதன், தண்ணீருக்கு ஒரு தூதன். அப்ப இங்க அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதன் அந்த பலிபீடத்துல இருந்து புறப்பட்டு, இந்த வேறொரு தூதன் தான் 6 முறை வரும்.
இந்த அதிகாரத்துல. அப்போ அது திராட்சை பழங்களை எல்லாம் பழுத்து இருக்கு, அதை வெட்டுங்கன்னு சொல்லி அந்த குலைகளை அறுத்து கலெக்ட் பண்றாங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த கலெக்ட் பண்ண உடனே பக்கத்துல பாக்குறோம் பாருங்க, முதல்ல தங்க கால்களிலேயே மிதித்து பின் அதை எடுத்து என்ன செய்யறாங்க, ஆலைகள்ல போடுறாங்க. இப்ப இதெல்லாம் அங்க ரெகுலரா நடக்கிற ப்ராசஸ். இதை எதற்கு அடையாளமா சொல்றாங்கன்னு சொன்னா, தேவ கோபாக்கினை. இன்னும் அங்க ஏதோ தேவ கோபாக்கினை திராட்சை ஆலை எல்லாம் கிடையாது. அங்க இருக்கிற மக்கள் தான் திராட்சை பழங்கள் கிடையாது. இது ஒரு அடையாளம், மெட்டஃபர். அதுக்கு ஒரு உவமானமாய் இது சொல்லப்படுது. இது எங்க நடக்குது? நகரத்துக்கு புறம்பே, நகரத்துக்கு வெளியே. ஆல் கிரிமினல் பனிஷ்மெண்ட்ஸ் அன்றைக்கு யூதர்களுக்கு எங்க நடந்தது? வெளியே நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட பாளையத்திற்கு வெளியேதான் சிலுவையில அறையப்பட்டார். அதே மாதிரி அப்ப அந்த ஆலையில அவங்க பண்ணின காரியங்கள் இது உண்மையா நடக்குமா? ஒருவேளை நடக்கும், லிட்ரலா நடக்கும். ஏன்னு சொன்னா இங்க எப்படி கொடுத்துருக்கு பாருங்க, சில கிலோமீட்டர்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கு. உயரம், நீளம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதை பார்க்கும்போது ஒருவேளை இப்படியே நடக்கும் தெரியல. ஆனா இந்த அளவு பயங்கரமாய் நடக்கும், அது உண்மை. அப்ப நம்ம இங்க என்ன பாக்குறோம், அந்த 19ஆம் வசனத்துல பாருங்க, பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை எனும் பெரிய ஆலையில போட்டான். நகரத்துக்கு புறமே உள்ள அந்த ஆலையில மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்துக்கு ரத்தம் புறப்பட்டு குதிரையின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. அந்த ஸ்தாதி 1600 அப்படிங்கிறது 320 கிலோமீட்டர்ஸ். நம்முடைய நீளத்தின் பிரகாரம் 320 கிலோமீட்டர்ஸ். அது பத்தாதுன்னு இப்ப உயரம் எப்படி இருக்கு பாருங்க, குதிரையினுடைய கடிவாளத்தின் அளவு. இன்னைக்கு வெள்ளம் போகுது இல்லையா, நம்ம மலையில வெள்ளம் பாக்குறோம். அதை பாக்குறதுக்கே அவ்வளவு பயங்கரமா இருக்கு, அவ்வளவு உயரமா. ஒவ்வொருத்தருக்கும் இடுப்பு அளவுக்கு தண்ணி போகுது இல்ல, அந்த அளவுக்கு ரத்தம் ஓடுமா, ரத்த ஆறு. எவ்வளவு தூரம் ஓடிட்டு இருக்குன்னு சொன்னா 320 கிலோமீட்டர். 320 கிலோமீட்டர்னா இங்க இருந்து ஒருவேளை வெள்ளூர் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸா இருக்கலாம். எவ்வளவு பயங்கரம் பார்த்தீங்களா? அவ்வளவு பெரிய, அவ்வளவு நீட்டத்துக்கும் அவ்வளவு உயரத்துக்கும் ரத்தம் ஓடுமா? அது பயங்கரமான ஒரு கோபாக்கினை, பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு. இது ஒரு பகுதி, இன்னும் முழுசா வைப் அவுட் ஆகல. இன்னும் அவருடைய பயங்கர கோபாக்கினை வர இருக்கு. கலச நியாய தீர்ப்பு இனிமேதான் வரப்போகுது. அதற்கு முன்பாக அர்பகதான் யுத்தம் இனிமேதான் நடக்க போகுது. ஆனா அதற்கு முன்பாக முன் அடையாளமாக இந்த ஒரு கோபாக்கினையையும் ஒரு அறுவடையையும் நாம பார்க்கிறோம். இப்போ நாம அடுத்த அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். 15ஆம் அதிகாரம். இந்த 15ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, ஜெயம் கொள்ளுகிறவர்களை குறித்து பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல 2-3 காரியங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்படும். காதுள்ளவன் எவனோ கேட்க கடவன். இது எதுக்கு சொல்றாருன்னே தெரியாது, நிறைய இடத்துல வரும். இந்த ஒரு காரியத்தை வச்சே நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கும். எத்தனை தடவை அதுல போட்டிருந்தேன், காதுள்ளவன் எவனோ கேட்க கடவன். எவ்வளவு படிச்ச, அப்ப நீ கேட்டையா? அது ஒரு கேள்வியா நமக்கு நிற்கும். அடுத்தது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு இது செய்யப்படும், அது செய்யப்படும், இது செய்யப்படும். இந்த 15ஆம் அதிகாரமும் அப்படிப்பட்ட ஜெயம் கொண்டவர்கள், இதுல எல்லாம் தப்பிச்சவர்கள். ராப்சர்ல போகல, ஆனா ஆலையிலையும் மிதிக்கப்படல, தப்பித்தவர்கள். இதுல தப்பித்த பெரும் கூட்டம் யாரா இருப்பாங்கன்னு சொன்னா, இந்த முத்திரையை அணிந்தவர்கள். அவர்கள் இல்லாம ஆண்டவருடைய பிள்ளைகளாகவும் அந்தந்த நேரத்துல ஏற்றுக்கொண்டவங்களா இருப்பாங்க. அவங்கதான். அவங்க யாரு? அவங்க எதை ஜெயித்தாங்க பாத்தீங்கன்னா, இந்த பீஸ்டையும் அந்த நம்பரையும் ஏற்றுக்கொள்ளாத மக்களை எடுத்துக்கொண்டு போயிட்டாரு. அது ஒரு கூட்டம். அது முதல்ல இருந்தே, அதாவது ராப்சர்ல இருந்து கைவிடப்பட்டதுனால அப்ப இருந்தே விசுவாசத்துல இருந்தவங்க. இவங்க இப்ப விசுவாசத்துக்கு வந்திருக்காங்க.
இந்த நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து அப்ப அந்த நேரத்துல ஆண்டவரை ஏற்றுட்டாங்க. ஒருவேளை இவங்க ஏற்றுக்கொள்ளலாம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல ஆண்டவர் திரும்பினவங்க. ஏற்றுக்கொண்ட பிறகு நீ திரும்பவே முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. there is no chance. No chance for you to repent after you put the mark. ஏன்னா உங்க மனசு கம்ப்ளீட்டா பிசாசினால ஆட்கொள்ளப்பட்டிருக்கும். அதனால யூ கேன் நெவர் ரிப்பென்ட். இப்ப நம்ம வெளியே இருந்து யோசிக்கிறோம். ஆனா அந்த நாள்ல அந்த நேரத்துல யூ கேன் நெவர் ரிப்பென்ட். அப்போ அதை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் தான் அதுல கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க, அந்த நேரத்துல ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்க. அவங்கதான் யாரு? இந்த கான்கரர்ஸ். இப்ப இவங்க என்ன கான்கர் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். எப்படி கான்கர் பண்ணாங்கன்னு நம்ம முதலே பார்த்திருக்கோம். பை த பிளட் ஆஃப் த lamb and by his word. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே மட்டுமே நமக்கு ஜெயம் உண்டு. நம்ம பாடுறோம் இல்லையா, வல்லமை உண்டு வல்லமை உண்டு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்துலதான் நமக்கு வல்லமை இருக்கே ஒழிய, அதன் மூலமா தான் நம்ம வெற்றி பெற முடியும் ஒழிய வேற எந்த காரியத்தினாலேயும் முடியாது. அந்த மார்க்க போடுறவன் ஆட்டுக்குட்டியை நம்பாதவன், ஆட்டுக்குட்டிக்கு எதிரானவன். அதனால அவனால மனம் திரும்ப முடியாது, அவன் ரட்சிக்கப்பட முடியாது. யார் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால கழுவப்பட்டாங்களோ அவங்களும் வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். எதன் மூலமாக? வசனத்தின் மூலமாக விசுவாசித்து பெறுகிறவர்களும். அது மாத்திரம் அல்ல, சாட்சியாய் வாழவும். மத்தேயு 5:11-16 என்ன பாக்குறோம்னா, நீ அப்படி சாட்சியா வாழும்போது உனக்கு உபத்திரவம் வரும், பாடு வரும், நிந்திப்பாங்க, அநியாயமா உன் மேல பழி போடுவாங்க, உன்னை கோர்ட்டுக்கு கூட கூட்டிட்டு போவாங்க. ஆனாலும் நீ எனக்காக உண்மையா சாட்சிய காத்துக்கிட்டேன்னா உனக்கு என்ன இருக்கு? பரலோகத்துல இடம் உண்டு. அது மாத்திரம் அல்ல, நீ இந்த உலகத்துல வாழும்போது நீ சாட்சியா வாழறப்ப என்னன்னா நடக்கும்? நீ உலகத்துக்கு உப்பா இருக்கணும். உப்புனா எப்படி? கரைஞ்சு போகணும். நோ ஐடென்டிட்டி, நோ செல்ஃப். குழம்புல உப்பு போட்டா உப்பு உப்பாவே நிக்குது, கரைஞ்சிருது. கிறிஸ்துவுக்காய் நீ அப்படி கரைந்து போய் இந்த உலகத்துல சமுதாயத்துல சாட்சியா இருந்து, அதே போல பிரகாசமாய் எரிந்து. ஒரு மெழுகுவர்த்தி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒயிட் கலர்ல, ரெட் கலர்ல எல்லாம் நம்ம வாங்குறோம். ஆனா அது எரியும் போது என்ன ஆயிடுது? அப்படியே உருகி போய் ஃபார்ம்லெஸ்ஸா ஒண்ணுமில்லாம அழிஞ்சு போகுது. அப்படி நம்மை அழிய கொடுத்து சாட்சியாய் வாழ நம்ம அழைக்கப்படுறோம். அப்பதான் யூ பிகம் அ கான்கரர். சரி, இப்ப நம்ம 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வரலாம். 15ஆம் அதிகாரத்துல முக்கியமான காரியங்கள் என்னன்னா பாட்டுக்களும் இந்த வாதைக்கு அவருடைய கலச நியாய தீர்ப்புக்கு ஆரம்பமும் நம்ம இந்த ஆயத்தமும் இந்த 15ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். முதல் வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திரும்பவும் யோவான் நிலைமைய யோசிச்சு பாருங்க. அதிகாரமா எழுதியிருக்கிறாரு. ஆனா ஒரு சீசன், ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை காட்சிகளை கண்டு கொண்டே இருக்கிறார். பார்த்த காட்சியெல்லாம் ஒண்ணு விடாம கடன்னு எழுதணும். எப்படி இருந்திருக்கும்ல அவருக்கு சிச்சுவேஷன். இப்ப பாருங்க, அப்ப போன இதுல வேற மாதிரி தூதர்கள் வந்து ஏதோ சொல்றத பார்த்தாரு. இப்ப என்னன்னா 7 தூதர் வரிசையா வராங்க வானத்துல. அவங்க என்ன வச்சிருக்கிறாங்க? அந்த 7 வாதைகளுடைய கலசங்களை தூக்கிட்டு வராங்க. இத பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சிருது, ஓ, இதோட தேவனுடைய கோபம் முடிவடைகிறது. கோபாக்கினை, அவருடைய நியாய தீர்ப்புகள் முடிவடைய போகுது அப்படின்றத அவர் உணர்ந்துக்கிறார். அடுத்த உடனே அவர் என்ன பாக்குறாருன்னு சொன்னா, பரலோக காட்சியை பாக்குறாரு. அங்க நம்ம பரலோக காட்சியை எப்பவும் இந்த 4ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சதை ஞாபகப்படுத்திக்கணும். நடுவுல சிங்காசனம் இருக்கும், அவருக்கு மேல வானவில் இருக்கும், கேருபீன்கள் சேராபீன்கள் 2 பக்கம் இருப்பாங்க. அவருக்கு முன்னால கண்ணாடி கடல் இருக்கும். அவருக்கு 2 சிங்காசனத்துக்கு பக்கத்துல 4 மிருக ஜீவன்கள் இருப்பாங்க. அந்த கண்ணாடி கடலுக்கு 2 சைட்லயும் 24 மூப்பர்கள் இருப்பாங்க. இந்த ஹோல் சீனை சுத்தி பல்லாயிரக்கணக்கான தூதர்கள் இருப்பாங்க. இதுதான் ஹெவன். விஸ்தரிக்கப்பட்ட விளக்கப்பட்ட வெளிப்பாடு நம்ம புத்தகத்துல இது இருக்கு. ஹெவன்னா இந்த மாதிரி ஒரு சீனை தான் யோசிக்கணும். பரலோகம் அப்படின் போது நமக்கு அந்த சீன் அப்படியே ஞாபகத்துக்கு வரணும். இப்ப இங்க என்ன நம்ம பாக்குறோம்னா, அந்த
கண்ணாடி கடல் இப்ப எப்படி இருந்துச்சா அக்கினி கடலா இருக்கு. ஏன்? கர்த்தருடைய கோபாக்கினை. அந்த கோபாக்கினை இங்க பிரதிபலிக்கும் போது அது எப்படி பிரதிபலிக்கப்பட்டதா? நெருப்பாய், அக்கினி கடலாய் அங்க நம்ம பாக்குறோம். அப்போ இதுல அங்க என்ன நம்ம பாக்குறோம்னு சொன்னா, இப்ப என்ன நம்ம பாக்குறோம்னு சொன்னா, இந்த மிருகத்துக்கும் சொரூபத்திற்கும் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்ட மக்கள் ராப்சர் ஆகி போனாங்க பாத்தீங்களா, அந்த ஜனங்கள் அந்த இடத்துல அந்த கண்ணாடி கடல் அருகே நின்று சுரமண்டலங்களால் பாட்டு பாடுறாங்க. கர்த்தருக்கு ஒரு பாட்டு பாடுறாங்க. இந்த கண்ணாடி கடலுக்கு பக்கத்துல நின்னு அவங்க கையில அந்த சுரமண்டலம் இருக்கு, அதுல பாட்டு பாடுறாங்க. நீங்க இங்க கர்த்தருக்கு புகழ்ந்து பாடி பாடி நீங்க பழக்கப்பட்டீங்கன்னா, அங்க போய் நீங்க அழகா அந்த கொயர்ல அந்த ஹெவன்லி சாங்க பாட முடியும். நமக்கு இங்க ஒருவேளை இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறக்கோ வாய்ப்போ இருக்காம இருக்கலாம், அங்க உங்களுக்கு கொடுப்பாரு. அப்ப நம்ம அதை வாசிப்போம். இந்த படம் எதுக்கு முக்கியமா காண்பிக்கிறோம்னா, அந்த தொட்டி கடல் கண்ணாடி கடல் எதற்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னா, இந்த சாலமோன் ஆலயத்துல அங்க ஒரு பெரிய தொட்டி வச்சிருக்கிறார். கடல் தொட்டினே அதுக்கு பேரு. அதுல தண்ணி இருக்கும். ஆசாரியன் முதல்ல பலிபீடத்துல பலி செலுத்திட்டு இங்க தன்னுடைய கை, கால், முகம், தலையெல்லாம் கழுவிட்டு அப்புறம்தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போகணும். அப்ப இந்த கை, கால், முகம் எல்லாம் கழுவுறது என்ன அடையாளம்? சுத்திகரிப்பின் அடையாளம். அந்த கண்ணாடி கடலும் என்னத்துக்கு அடையாளமா இருக்கு? சுத்திகரித்து கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தினம் தினம் தங்களை சுத்திகரித்து கொண்டவர்கள், தினம் தினம் சாட்சியாய் வாழ்ந்தவர்கள் அந்த இடத்துல இருக்காங்க. எனக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டுட்ட அப்படின்னு சொல்லி அந்த டேட்டை சொல்லிட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. நாம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நாம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாய் வாழணும். அதனால நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து கொள்ளணும். அதுதான் அடையாளம். நீ பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும்னாலே, ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போகணும்னாலே பழைய ஏற்பாட்டுல நாம பாக்குறோம், இந்த காலை கையெல்லாம் கழுவிட்டு தான் உள்ள போகணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இருக்கிற நிலைமையிலேயே நம்ம தைரியமா அவருடைய கிருபாசன தண்டையில வர்றதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு. ஆனா அவர் எதிர்பார்க்கிறது என்ன? பரிசுத்தம். அவர் எதிர்பார்க்கிற காரியம் பரிசுத்தம். அது எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து கொள்ளும்படியாக. அதுக்குதான் அது அடையாளம். சரி, அங்க நின்று அவங்க என்ன பாட்டு பாடினாங்கன்னா, அது என்ன பாட்டு பாடினாங்கன்னு கூட யோவானுக்கு தெரிஞ்சிருக்கு. அது யோவானுக்கு சொல்லப்படுது. அது என்ன பாட்டு? மோசேயின் பாட்டும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டும், 2 பாட்டு பாடுறாங்க. மோசே பாட்டு என்னது? அது அந்த செங்கடலுக்கு பக்கத்துல நின்னு அவங்க குதிரை வீரர் பின்னால துரத்திட்டு வந்தவங்க அப்படியே கடல்ல அமிழ்ந்துட்டாங்க. இவங்க தப்பிச்சுட்டாங்க இல்லையா? வெளியே வந்தோடனே உற்சாகமா பாடுறாங்க, கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? அந்த பாட்டு அதுல இருக்கு. யாத்ராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். அதுல பாத்தீங்கன்னா அவர் அந்த பாட்டு பாடுறாரு. அந்த மோசே பாட்டை இப்ப பாடுறாங்க. அதை ஞாபகப்படுத்தி அதையும் பாடி அதோடு கூட ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடுறாங்க. இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு என்ன? ரெவலேஷன்ஸ், வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ல இருந்து 10 வசனம். அந்த பரலோகத்துல எல்லா திரளான ஜாதிகள் எல்லாம் நிக்கிற சமயத்துல பாட்டு பாடப்படுது. நீர் எங்களை மீட்டு கொண்டீர், உடைய ரத்தத்தினால எங்களை கழுவி ஏற்றுக்கொண்டீர்ன்ற அந்த 2 வசனமும் இந்த 2 வசனமும், உமக்கு பயப்படாம யாரு இருக்க முடியும் ஆண்டவரே? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே நீர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி இங்க இந்த 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களும் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களும் அந்த பாட்டு. அது ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு. வேதத்துல முதல் பாட்டு மோசே பாட்டு, கடைசி பாட்டு ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு. இந்த காலகட்டத்துல அது பாடப்படுது. இந்த 15ஆம் அதிகாரத்தின் முக்கியத்துவம் அது பாருங்க. மோசே, மீரியாம் எல்லாம் சேர்ந்து சத்தமா பாடுறாங்க. இத மாதிரி இந்த உணர்வு நமக்கும் வேணும். ஒரு காரியம் நமக்கு நடந்த உடனே நடக்கிறதுக்காக ஜெபம், ஜெபிச்ச உடனே அவருக்கு நன்றியே செலுத்துறதுக்கு ஞாபகம் வராது. உடனே அதை கொண்டாட ஆரம்பிச்சிருவோம் நாம.
இவங்களும் கொண்டாடுறாங்க. ஆனா எப்படி கொண்டாடுறாங்க? நன்றி சொல்லி பாடி கொண்டாடுறாங்க. நாம என்ன செய்வோம்னா, நாம நம்மளுடைய வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருப்போம் எத்தனையோ விதங்கள்ல. ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிறது அவருக்கு நாம நன்றி செலுத்தணும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அப்படி செய்வதே தேவன் உங்களை குறித்த சித்தமாயிருக்கிறது. தேவனுக்கு நம்மை குறித்த சித்தம் என்ன? எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் செலுத்தணும். அப்ப அந்த மாதிரி நம்ம நன்றி செலுத்தி துதியாது. எல்லாவற்றிலும்ங்கிறது ரொம்ப அண்டர்லைன் பண்ணிக்கணும். நாம கேட்டு கிடைச்சப்பவும் நம்ம துதிக்கணும், நாம கேட்டு கிடைக்காதப்பவும் துதிக்கணும். நமக்கு எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கும் போதும் துதிக்கணும், ஏமாற்றமான காரியங்களும் துதிக்கணும். அதுதான் அங்க ரொம்ப முக்கியம். சரி, இப்ப அடுத்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா 15ஆம் அதிகாரத்துல 8 வசனம் தான் இருக்கு. அந்த அடுத்த வசனம் என்ன பார்க்கிறோம்? 7ஆம் வசனத்துல இந்த 4 மிருக ஜீவன்கள் இருந்தது இல்லையா? அந்த 4 ஜீவன்கள்ல ஒன்று எந்திரிச்சு சதா காலங்களையும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினை நிறைந்த பொற்கலசங்கள், அந்த பவுல்ஸ், அது ஃபுல் ஆஃப் ராத். என்ன? அவருடைய உக்கிரமான கோபம், தேவ கோபம். அந்த கோபத்துக்கு, அந்த உக்கிரமான கோபத்துக்கு பெயர் என்னன்னா தீமோஸ். கிரேக் வார்த்தை தீமோஸ். ஏன் சொல்றேன்னா, இந்த கோபம் மனுஷனுக்கு இருந்தா உலகம் எப்பவோ அழிஞ்சிருக்கும். இது மனுஷனுக்கு இருக்கக்கூடிய கோபம் இல்லை. ஏன்னா மனுஷனால அந்த கோபத்தை அடக்கி வைக்க முடியாது. இத்தனை நாள் இவ்வளவு பயங்கரமான உலகத்தை பார்த்தும் மனஸ்தாபப்பட்டும் அழிக்கணும்னு வர கோபத்தை அவர் என்ன பண்றாரு? கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு இல்லையா நோவா காலத்திலேயே. அதனால அவர் அழிக்காம அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாரு. அப்படி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த கோபம் கர்த்தரால மட்டும்தான் முடியும். அந்த கோபத்துக்கு பேர் தான் தேமோஸ். அத நிரப்பி கொடுக்கிறாரு அந்த பவுல்ல. இதெல்லாம் ஒரு அடையாளம். கோபத்தை கப்பல நிறைக்க முடியுமா? அதை ஊற்ற முடியுமா? இட்ஸ் ஆல் சிம்பாலிக். நமக்கு விளங்கி கொள்ளத்தக்கதாக மிருக ஜீவன் அதை எடுத்து அந்த 7 தூதர்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த 7 தூதர்கள் ஸ்பெஷல் ஏஞ்சல்ஸ். 7 தூதர்கள் ட்ரம்பட்ஸ் வாங்கினாங்களே, அவங்க 7 ஸ்பெஷல் ஏஞ்சல்ஸ். திரளான ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை அவர் கொடுக்குறாரு. இந்த 7 ஏஞ்சல்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க உடை வெண் வஸ்திரமா இருக்குமா. வெண் வஸ்திரமா இருக்கிறதுன்னு பாருங்க, அங்க போட்டிருக்கோம். அவங்க அப்பதான் வெண் வஸ்திரத்தை 6ஆம் வசனத்துல பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் அது புதுசா தரிப்பிப்பாங்க. காரணம், அவருடைய நீதி இருந்தாதான் அவருடைய செயல்களை நாம செய்ய முடியும். எப்படி இங்க சுத்திகரிச்சுட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறாங்களோ, அதே மாதிரி நாம் ஆண்டவருடைய காரியத்தை செய்யும் போது அவருடைய நீதியை நாம் தரித்து கொண்டால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? அவருடைய காரியத்தை செய்ய முடியும். நம்ம நம்முடைய அழுக்கான கந்தையோட நாம போய் அந்த காரியத்தை செய்தோமானால் அது பிரயோஜனம் இருக்காது. அந்த நீதியான வஸ்திரத்தை தரித்து, மார்க்கச்சை என்ன போட்டிருக்காங்க பாருங்க, பொற்கச்சையினால மேல சாஷ் கட்டியிருக்காங்க. அந்த பொன் கச்சை அது என்ன அர்த்தம்னா அதிகாரம், பவர். இதெல்லாம் யார் கொடுத்தது? பரலோகத்துல கர்த்தராகிய தேவன். இது யாருகிட்ட இருந்து வாங்குறாங்க? இந்த 4 மிருக ஜீவன்கள் இருந்து வாங்குறாங்க. என்னத்தை வாங்குறாங்க? கலசத்தை வாங்குறாங்க. கலசத்துல என்ன இருக்கு? தேவ கோபாக்கினை, உக்கிரமான கோபாக்கினை இருக்கு. அப்போ அது கொடுத்த பிறகு பரலோகத்துல என்ன ஒரு முக்கியமான ஒரு சீன் வந்துச்சு. என்னன்னா, அவருடைய மகிமையினாலேயும் வல்லமையினாலேயும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. இந்த மாதிரி நம்ம பழைய ஏற்பாட்டுல நிறைய வசனங்களை வாசிக்கும் அங்க கொடுத்துருக்கேன். புகையாய் நிரம்பிடும். அவருடைய மகிமை நிரம்பும் போது ஆசரிப்பு கூடாரத்துல மேகம் அப்படியே மூடிற்று. யாரும் உள்ள பிரவேசிக்க கூடாது. காரணம் என்னன்னா, யாரும் உள்ள பிரவேசிக்க கூடாது. அதாவது கர்த்தர் 10 கற்பனை கொடுக்கும் போதும் கூட அந்த மலை கிட்ட கூட யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னார். அதே மாதிரிதான் இப்பவும் அவருடைய கோபாக்கினையை ஊட்டும் போது யாரும் அவர் இடத்துல வரக்கூடாது.
யாருமே உள்ள போக கூடாது. யாரு எல்லாரும் உள்ள எதுக்கு போவாங்க? ஜெபிக்க, வேண்டுதல் செய்ய, கர்த்தாவே இறங்குங்க. மோசே எவ்வளவு தடவை ஜெபிச்சாருன்னு நம்ம பாக்குறோம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஜெபிக்க ஆபிரகாம் கேட்டாரு. அது மாதிரி நம்ம ஜெபிக்க, நாம கேட்போம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த இடத்துல என்ன சொல்லிட்டாரு? நோ ஒன் ஷுட் என்டர், நோ ஒன் ஷுட் என்டர். புகையில நிறைஞ்சிருச்சு. அந்த நேரத்துல எந்த கிறிஸ்தவனுடைய ஜெபமும் உதவி செய்யாது. சோ நமக்கு நல்லா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, there is a season. நமக்கு ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த காலத்துல நம்ம மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம்னா தப்பிப்போம். இல்லையானா நமக்கு ஒரு இரக்கமில்லாத ஒரு காலம் உண்டு, அவருடைய கோபமான காலம் உண்டு. அந்த நியாய தீர்ப்பை சந்தித்தே ஆக வேண்டும். இந்த ஜான் பைப்பர்ங்கிறவர் சொல்றாரு, the wisdom of God, கர்த்தருடைய ஞானம், has ordained a way for the love of God. அவருடைய அன்புக்கு ஒரு வழி உண்டாக்கி அதன் மூலமாய் நம்மை விடுவித்து, to deliver us from the wrath of God. Wisdom, love, wrath, justice. நான்கும் அவருடைய குணாதிசயம். அவருடைய ஞானத்தினாலே ஒரு வழியை உண்டாக்கி, அந்த வழி எதனால உண்டாக்கினார்? தன்னுடைய மக்கள் மேல் அவர் வைத்திருக்கிற, ஜனங்கள் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பினாலே அதை உண்டாக்கி. எதற்காக அதை உண்டாக்கினார்? நம்மை விடுவிக்க. எதிலிருந்து விடுவிக்க? கர்த்தருடைய கோபாக்கினிலிருந்து விடுவிக்க. அதன் மூலமாய் அவர் செய்கிற இந்த செயல் எந்த விதத்திலும் அவருடைய நியாயத்தை பாதிக்காதபடி, அவருடைய நியாய தீர்ப்பை பாதிக்காதபடி, without compromising the justice of God. Is such a wonderful God, such a sovereign God, awesome God we have. அது ஜான் பைப்பர்ங்கிறவர் அவர் உணர்ந்து அவர் எழுதியிருக்காரு. நாமும் அதை உணர்ந்து கொள்வோம். இன்னைக்கு இந்த அதிகாரத்தின் முடிவுல நம்ம அதை தான் பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரங்கள். இனி வருகிற ஒவ்வொரு அதிகாரமுமே மிக மிக முக்கியமான சம்பவங்கள் நிறைந்த அதிகாரங்கள். இத நம்ம பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், முக்கியமான காரியம். கர்த்தர் வாய்ப்புகளை தந்துகிட்டே இருக்கார். மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்து அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அவருக்கு ஒரு ஆயத்தமான மணவாட்டி சபையை போல நாம ஆயத்தமாய் இருக்கணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற அறைகூவல். இது நான் இந்த சபை, நான் இதை ஃபாலோ பண்றேன், எனக்கு இது சொல்லி கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப படிக்கிற வசனத்தின் அடிப்படையில, இந்த வசனங்களின் மூலமா நாம கற்றுக்கொண்ட இந்த சத்தியங்களை வாழ்க்கையில அபியாசிக்க கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்யணும். ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தெளிவாய் திட்டமாய் எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி சுவாமி. இந்த வேளையில கூட நீர் எங்களுக்கு கொடுத்த சேலஞ்சஸ்க்காக, நீர் எங்களுக்கு கொடுத்த அறைகூவலுக்காக, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல சத்தியங்களுக்காக ஆண்டவரே நாங்க உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். படித்த, வாசித்த, கேட்ட, ஆண்டவரை விளங்கி கொண்ட இந்த வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில இடைப்படுத்தும். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும் சுவாமி. இனி திரும்ப அடுத்த வாரம் வரும் வரைக்கும் இப்படியே உட்கார்ந்து எந்திரிச்சு அடுத்த வாரம் மறுபடியும் வந்து உட்காராதபடி சுவாமி நாங்க எங்களுக்குள்ளாக நீர் கிரிய செய்யும். ஆம் சுவாமி, நாட்கள் மிக கொடிதா இருக்கிறது, நாட்கள் மிகவும் சமீபமாயும் இருக்கிறது. இந்த நாட்கள்ல இதை உணர்ந்தவர்களாய், ஆமாண்டவரே, உம்முடைய அன்புக்கு ஏற்ற விதமாய் நாங்கள் வாழ்ந்துவிட எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.